என் சுகமும் என் அறமும் என் மனையும் என் மகவும் என் பொருளும் என் மனமும் குன்றிடினும் யான் குன்றேன் கூற்றுவனே வந்திடினும் வென்றிடுவேன் காலால் மிதித்து. 1912 வ.உ. சிதம்பரம் பிள்ளை சிறையில் இருக்கின்ற பொழுது சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனியை வந்து பிரிட்டிஷ் ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி வாங்கிட்டாங்க அப்படிங்கிற செய்தி வரும் பொழுது இந்த பாடல் அவர் எழுதுகிறார். வ.உ.சி குறித்தான உரையாடல்கள் வந்து ரொம்ப முக்கியமாக இந்த காலகட்டத்திற்கு தேவைப்படுது. அது நம்ம பேசினா கடல் போல பேசலாம், அவ்வளவு செய்திகள் இன்றைய சூழலுக்கு பொருத்தப்பாட்டிற்கு பொருந்தி போகும். இந்த நிகழ்வு கூட எனக்கு வந்து கொஞ்சம் ரெண்டு விதமான மன உணர்வுகளை தருகிறது. ஒன்று வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறது உங்களை எல்லாம் சந்தித்து பேசுவதில், இன்னொன்று வந்து ஒரு பெரும் பொருட்செலவில் இப்படி ஒரு நிகழ்வு நடக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எனக்குள்ளே வருது. ஏன்னா வ.உ.சி குறித்து உரையாடல்களுக்குள்ள ஆய்வுகளுக்குள்ள ஈடுபடும் பொழுதெல்லாம் எல்லா பக்கமும் வந்து இந்த பொருளியல் கண்ணோட்டத்துக்குள்ளேயே நம்ம போக வேண்டிய ஒரு பார்வை வருகிறது. அதுவும் இந்த காலகட்டத்தில் தமிழ் தேசிய பரப்புக்குள்ள பொருளாதாரம் என்பது மிக மிக அத்தியாவசியமான ஒரு இடமாகவும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் வ.உ.சி குறித்தான உரையாடல்களுக்குள்ள ஈடுபடும் பொழுது என்கிட்ட கேட்கப்பட்ட முதல் கேள்வி வந்து, நீங்கள் என்ன வ.உ.சி ஆட்டையை போடுறீங்களா அப்படின்னு தான் கேட்டாங்க. தமிழ் தேசியத்துக்குள்ள வ.உ.சி எதுக்காக கொண்டு வரீங்க அப்படின்னு முதல் கேள்வியாக வருது. இப்போ என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, வ.உ.சி அப்படின்னா தம்பி செபியன் சொன்னது போல செக்கிழுத்தார், கப்பலோட்டினார், சிறைப்பட்டார், செத்து போனார் அப்படிங்கிற அந்த ஒற்றை நேர்கோட்டுக்குள்ளேயே எழுத்துட்டு போக பார்க்குறாங்க. வ.உ.சியிடமிருந்து நாம் என்ன கற்றுக்கொண்டோம், ஒரு தமிழ் தேசத்திற்கான படிப்பினைகள் என்ன இருக்குதுல்ல அப்படின்ற அடிப்படையில் தான் நான் வ.உ.சி அணுக தொடங்கினேன். அதுக்குள்ளே போகும்பொழுது நம்ம வந்து இட்டுக்கட்டி எழுத கிடையாது. அது வந்து வ.உ.சியுடைய ஒரு தேச கட்டுமானம் அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்குள்ளே போகும்பொழுது அகச்செயல்பாடாக தமிழ் தேசியத்திற்கான கூறுகள் அனைத்தும் அதுக்குள்ளே இருக்குது. அப்போ அது இன்னும் விவரித்து எழுத வேண்டுகிற தேவை இருக்கிற நோக்கத்தில் சிதம்பர வேங்கை அப்படிங்கிற ஒரு முதல் புத்தகத்தை எழுதியிருக்கேன். 2ஆம் புத்தகம் ஒன்று பண்ணிகிட்ருக்கேன், தேச கட்டுமானம். இதோட முக்கியமான நாள் இன்றைக்கி, ரொம்ப முக்கியமான நாள் இது. நீங்கள் இந்த நிகழ்வு வந்து திட்டமிட்டு செய்தீர்களா அல்லது இயல்பாக நடந்துதான் தெரியல. ஜூன் 16, 1801 மருது சகோதரர்களுடைய ஜம்புத்தீவு பிரகடன வெளியீட்டு நாள். அதோட இன்னொரு முக்கியமான நாள் விடுதலை வேந்தன் விஸ்வநாததாசுடைய பிறந்த நாள். கலையினூடாக தேச கட்டுமானத்தை நிகழ்த்திய விஸ்வநாததாசனுடைய பிறந்த நாள். அப்போ இப்படி ஒரு இயல்பாகவோ அல்லது ஒரு திட்டமிட்டோ நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வில் இந்த மாதிரி வ.உ.சி குறித்தான உரையாடல்களை ஈடுபடுவதற்கு வாய்ப்பளித்த எழுதுகிற நண்பர்களுக்கும், யாப்பு வெளியீட்டு தோழர் என்னுடைய அருமைக்குரிய தோழர் செந்தில் வரதவேல் அவர்களுக்கும், தம்பி செவ்வியன் அவர்களுக்கும் வாய்ப்பு தந்ததற்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.